போன ஒரு ஹாப்பி நியூஸ்லையோ லைக் வந்து அந்த மாதிரி ஒரு சென்ஸில் நான் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கிற போது உங்ககிட்ட நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி மாதிரி தான் நான் அதை கன்வே பண்ண தவிர, ஆனால் அது வந்து பார்க்குற போது இந்த மாதிரி இருக்குன்றதை நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அப்போ தான் மேரேஜ் ஆகி ஒரு 2 or 3 months லீவ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்து ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணிடாது. ஒரு சிலவங்க அது ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க, ஒரு சிலவங்க மனசுலேயே வச்சு ரொம்ப டிப்ரெஷனில் ஆகிடுவாங்க. இப்போ சுபாஷினிக்கு என்ன மாதிரின்றது, இந்த 17 years எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய கஷ்டங்கள். ஒரு நாளைக்கு வந்தோன்னா ஒரு 20 கம்பெனி அட்டன் பண்ணுவேன். ஒரு கம்பெனி போவோம், ஒரு கம்பெனி ஒர்க் அவுட் ஆகும், ஒரு கம்பெனி ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 20 கம்பெனி போனோன்னா 2 கம்பெனிலேருந்து தான் எனக்கு ஒரு காரு, ஒரு பேங்க் பேலன்ஸ், அப்புறம் ஜுவல்லு, ரொம்ப பாஷா சூப்பராக அப்படியே கார் விட்டு இறங்கும் போது எல்லாரும் என்ன பார்க்கணும், அப்படியே ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இப்படிலாம் ஸ்டைலாக அவங்க நடக்கிற வேலையை பாரு அப்படின்வாங்க என்ன. உங்களை ஏமாத்துறது எப்படி ஏமாற்றுவாங்க? இப்போ உப்மா கம்பெனி தான், எப்படி ஏமாற்றுவாங்க உங்களை? ரொம்ப கஷ்டம் தான். ஒரு கம்பெனி போயிட்டு, ஒரு கம்பெனி ஒரு நாளைக்கு வந்தாலே ஒரு கம்பெனிக்கு 1 hour போயிடும். ட்ராவல்க்கே சொல்கிறேன், நான் ரிஜெக்ஷன் மட்டும்தான் இருக்கேன் ப்ரோ, அது மட்டும்தான் எனக்கு ஆயிருக்கு. நான் போவேன், லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு இன்சல்ட். அப்போ வந்து எனக்கு ரொம்ப பசிக்கும் போது நான் என்னோட நெய்பர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாயை விட நம்மளை கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாங்க. அன்றைக்கி நைட்டில் நான் அழுது எனக்கு ஜுரம் வந்துருச்சு. அதாவது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? தயிர் அதுன்னு ஏதோ மிக்ஸ் பண்ணி ஏதோ தேய்ப்பாங்க, நீங்கள் என்ன அந்த மாதிரி பண்ணுறீங்க? ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கருவேப்பிலை, தென் வந்துட்டு வெந்தயம், கோகனட் ஆயில் இருக்குல்ல, அது வந்து வீட்லேயே ரெடி பண்ணி நான் வந்துட்டு அதுதான் நான் வந்து போடுறேன். அந்த ஒரே ஒரு ஆயில் மட்டும்தான். ஒரு ஆட்ரஸர் தான் எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்க வந்து அப்போ சில்லுக்கு மேமுக்கெலாம் வந்து பண்ணினாங்க. ஓகே, ஹேருக்கு சில்க்கு, ஃபேஸுக்கு ஹோம்மேடில் வந்து நான் என்னென்னா பைத்தமாவு இருக்குல்ல, பைத்தமாவு கிடைக்கிற டைமில் நான் வந்து போடுவேன், கர்ட் போடுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். கடல மாவு வந்து போட மாட்டேன். கடல மாவு என்னென்னா நிறைய உப்மா கம்பெனிலாம் ஏறி இறங்கிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து என்னென்ன ஃபன் நடக்கும்? அடுத்த த்ரிஷா நீதான். அது அன்னைக்கு அப்போவே உஷாராயிட்டீங்க. எனக்கு சத்தியமா இப்போ நினைச்சது. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். வணக்கம் மென்சா தீபன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் கூட ஆக்ட் பண்ண சுபாஷினி வந்து இப்போ தவறிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்த நீங்கள் பேசும்போது வந்து என்னடா இவங்க ஜாலியாக சொல்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமான விஷயமா, இவங்கள மாதிரி ஒரு மோசமான ஆள் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தேன் நான். ஸோ அது நீங்கள் என்ன இன்டென்ஷனில் அது சொன்னீங்க, நீங்கள் அதை கரெக்டாக கன்வே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன். லைக் வந்து நான் அதை வந்து அவங்க போன ஒரு ஹாப்பி நியூஸ்லேயோ லைக் வந்து அந்த மாதிரி ஒரு சென்ஸில் நான் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கிற போது நான் உங்ககிட்ட நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி மாதிரி தான் நான் அதை கன்வே பண்ண தவிர, ஆனால் அது வந்து பார்க்குற போது இந்த மாதிரி இருக்குன்றதை நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சீரியஸ்லி ஒரு ஹாப்பினஸ்லேயோ இல்லைனா வந்து ஒரு அப்படின்ற ஒரு ஜஸ்ட் லைக் தட்லேயுமே அந்த மாதிரி ஒரு சென்ஸில் நான் உண்மையாகவே பேசல. அதை பார்க்கும்போது எனக்குமே உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அதுக்கு சாரி, ஆனால் எந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனுமே எனக்கு கிடையாது. என்னோடய ஃபேஸே வந்து ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ்னால லைக் வந்து அதை கொஞ்சம் நான் சொல்லும் போது லைக் ரொம்ப லாக் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சுபாஷினி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பழக்கம் ஆக்சுவலாக அவங்களுக்கு? சுபாஷினி நான் வந்து அந்த லாஸ்ட் இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தேன், லைக் வந்து எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது. நான் வந்து மேரேஜ் சீக்வன்ஸ் போது நானும் அவங்களும் வந்து ஒரு 5 days ஒரே ரூமில் இருந்தோம். அப்போ நிறைய இந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக அந்த மாதிரி தான் பேசியிருக்கோம் தவிர அவங்களுடைய ரொம்ப பர்சனல் அண்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து எல்லாம் சொல்கிறாங்க வந்து ஒரு சின்ன சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்தது வந்து ஒரு மிரட்டுறதுக்காக நம்ம அது பண்ண ஒரு விளையாட்டாக பண்ணது வந்து அது இப்படி போய் முடிஞ்சது அப்படிங்கிறதான் எல்லோரும் பேசிட்டு அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப தைரியமான ஒரு ஆள், அவங்க இப்படி எடுக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது செட்டிலெலாம் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க செட்டிலெலாம் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க. அவங்க அதான் நம்ம வந்து ஒரு தோற்றத்தை வச்சு அவங்க ரொம்ப போல்டு அப்படின்றத நம்ம யாருமே அது விமனையும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது, ஜென்னியுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஆனால் அந்த செட்டில் இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு விஷயமும் அவங்க வந்து எப்போவுமே காமிச்சது கிடையாது. ஏன்னா நான் அவங்கள பார்க்கும்போது லைக் வந்துட்டு அப்போ தான் மேரேஜ் ஆகி ஒரு 2 or 3 months லீவ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, வெளியெல்லாம் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்த்தப்போ இன்னொரு ஆக்ட்ரஸ் கூட வந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி இருக்கும்போது வந்து அவங்களுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இப்படி பண்ணும்போது அவங்க சோஷியல் மீடியா லைஃப்லாம் பார்க்கும்போது வச்சா என்ன நான் பயங்கரமாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க அவங்க லைஃப் ஸ்டைல், ஸோ நம்மளும் அந்த மாதிரி வரணுங்கிற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்ன மாதிரி கோத்ரூ பண்ணுவாங்க?
ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து அவங்க போடுற வீடியோலையோ ஃபோட்டோலையோ அவங்கள நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இப்போது நான் வரும்போது ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் நான் எவ்ரிடே ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் தவிர லைக் வந்துட்டு அதை தாண்டி ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்து ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிடாது. ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஒரு சிலவங்க அது ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க. ஒரு சிலவங்க மனசுலேயே வச்சு வச்சு ரொம்ப டிப்ரெஷனில் ஆகிடுவாங்க. இப்போ சுபாஷினிக்கு என்ன மாதிரின்றது எனக்கு தெரியாது. இப்போது நம்ம போலீஸ் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வீடியோ காலில் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்துருந்தேன், பேசும்போது சொல்லியிருந்தாரு. பட் அது அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பர்சனலாக நம்ம யாருக்குமே எந்த விஷயங்களுமே தெரியாது. இப்போ வந்து மெயினாக வந்து இதில் வந்து தனிமை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஏதாவது அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இவ்வளோ தூரம் ட்ராவல் இருக்கும்போது என்ன மாதிரியான உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும் இந்த இதில்? ஸ்ட்ரெஸ்னா மேக்ஸிமம் வந்து நடிகைங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வரும்னா, ஈவன் நடிகர், நடிகை 2 பேருக்குமே வாய்ப்புகள் தான். சரியான வாய்ப்புகள் கிடைக்காது. இப்போ இன்னொரு கோ ஆர்டிஸ்ட் வந்து நான் இந்த சீரியல் பண்ணுறேன், அந்த சீரியல் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அதே இடத்துல தான் நம்மளும் இருக்கோம். நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், போறோம், வரோம். அப்போ நம்மளுக்கே வரல. பட் இதில டைம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபாலோ அப் இருக்குது. எல்லா நேரமும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. லக்கு சினிமாவை பொறுத்தவரைக்கும் 100% ஒரு சிலவங்க வந்து லக் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து 100% லக்க ரொம்ப நம்புவேன். அந்த லக்கு தான். நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் ஐ திங்க் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வருஷமான்னு தெரியல. கலைஞர் டிவில வந்து ஒரு ஷோ வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஜோஷியர் வந்து எனக்கு வந்து ஒரு இமேஜ் காமிச்சு, எனக்கு வந்து கடகராசி. அப்போ வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் காயத்ரி இருக்காங்க. அவங்கள சொன்னேன், "நீங்க சொல்ற ராசி வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப லக்கு. ஈஸியா எல்லாமே இதாயிடும். நான் வந்து ரொம்ப க்ரூம் பண்ணி ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும். ஈஸியா எனக்கு எந்த வாய்ப்புமே இல்ல. 100 கம்பெனிஸ் போகணும், வரணும், ஃபாலோ அப் இருக்கணும். அவளுக்கு வந்து இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல. ஆனா டக்குன்னு கிடைச்சிருச்சு." அப்படின்ற மாரி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு கால் வருது. வந்து நான் எதுக்காகவும் ட்ரை பண்ணல. ஃபோட்டோஸ் அனுப்பல. லாங்குவேஜ் எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு இடத்துலருந்து கால் வரும்போது, அப்போ வந்து அவர் சொன்னத வந்து நான் யோசிச்சு பார்த்தேன். உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கும். கண்டிப்பா ஒரு மேஜிக் நடக்கும். அ அத வந்து நீங்க அப்ப என்ன நினைப்பீங்கன்னாரு. உண்மையாவே வந்து அப்போ அந்த அந்த எனக்கு அந்த கால் வந்து அந்த படம் போய் பண்ணி முடிச்சு நான் வந்து லைக் வந்து நான் அங்க டைரக்டர் கிட்ட சொன்னேன். சார் நீங்க எந்த அளவுக்கு இத நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிளிப்பிங்ஸ போட்டு சார் கிட்ட நான் காமிச்சேன். "ஓ! சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஏன்னா அவங்களுமே ஐ திங்க் அதெல்லாம் நம்புவாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த லக்குமே கூட நான் வந்து சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ற நெறைய விஷயங்கள் நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனா அத வந்து நம்ம விரக்தி ஆகாம அந்த ஃபாலோயிங்லயே நம்ம இருக்கணும். பட் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஹார்ட் ஒர்க்க தாண்டி ஒரு லக் வேணும்னு சொல்றீங்களா? ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா தேவை. லக்கும் கண்டிப்பா தேவை. ஓகே. இப்போ 17 இயர்ஸா நீங்க இருக்கும்போது வந்து படங்கள்ல வந்து நீங்க சின்ன சின்ன நிறைய ரோல்ஸ் நீங்க பண்ணியிருந்தாலும், பட் பரிச்சயம் இல்ல. வெளிய வந்து பெருசா யாருக்கும் தெரியல. பட் சீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கை குடுத்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஃபினான்ஷியலாவும் நல்லா செட்டில் ஆயிட்டீங்க. ஒரு வீடு, இந்த மாரி ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்ட்டான ஒரு பிளானிங் மாரி இருக்குது. உண்மையா பிளானா? இல்ல அது கோ வித் ஃப்ளோல வந்ததா? நெறைய ஹார்ட் ஒர்க் தான் ப்ரோ. ஈஸியா இப்ப நீங்க கோ வித் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஆனா கோ வித் ஃப்ளோன்னு சொல்ல முடியாது. ஆ இந்த 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ், நெறைய கஷ்டங்கள். நான் வரும்போது ஈவன் இதே மவுண்ட் ரோட்ல தான், இங்க ரிச் ஸ்ட்ரீட்ல தான் நான் வொர்க் பண்ணினேன். ஸோ ரிச் ஸ்ட்ரீட்ல வந்து அங்க எனக்கு தெரியாத பெர்சனே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் எந்த ஏஜ்ல வந்திருப்பேன். அதனால எனக்கு ரொம்ப பெரிய ஏஜ்லாம் நெனச்சுக்காதீங்க. வந்து அந்த ஏஜ்ல அப்போ வந்து நான் வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய என்ன ஸ்ட்ரகிள். ஒர்க் பண்ணீங்க? நான் வந்து டிவோஷனல் சீரிஸ் அப்போ ஓகே. நெறைய சீரிஸ் ஓகே. ஆமா. ரெக்கார்டிங்ல இருந்தேன் நானு. ம். அப்ப நான் தான் அங்க ரொம்ப குட்டி ஆக்சுவலி. ம். அப்ப அந்த ரெக்கார்டிங் சீரிஸ் கொண்டு போறது, வரது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா ரவுண்டிங்லயே இருப்பேன் நானு. எனக்கு வந்து இப்போ இங்க வரும்போது ஒரு செகண்ட்ல கிளாஷ் ஆகும்ல. இந்த இடத்துல நம்ம வந்து இதே மவுண்ட் ரோட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவேன் நானு. அதெல்லாம் இப்போ அது கிராஸ் ஆகி வரும்போது இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி பஸ்ஸுக்காக நின்று போயிருக்கோம்ல. லைஃப் எவ்வளோ ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்குல்ல. ஆனா அதுக்காக நான் நெறைய வொர்க் பண்ணியிருக்கேன். நான் வொர்க் பண்ணும்போதே சினிமால வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரு பயம் இருக்கும். ஐயோ! நம்ம இத விட்டுட்டோம்னா, இது வந்து பெர்மனன்ட்டா நம்மளால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் பெர்மிஷன் கேட்டுட்டு, இங்கேருந்து பைக்ல போவேன். இதுக்கு போவேன் வடபழனி போயிட்டு, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்தேன்னா ஒரு 20 கம்பெனி அட்டெண்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 20 கம்பெனி. ஏன்னா, ரெகுலரா என்னால வர முடியாது. வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு திருப்பி போவேன். மாஸ்க் எல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஒரு கம்பெனி போவோம். ஒரு கம்பெனி வொர்க் அவுட் ஆகும். ஒரு கம்பெனி வொர்க் அவுட் ஆகாது. ஒரு 20 கம்பெனி போனேன்னா 2 கம்பெனில இருந்து தான் என்ன கூப்பிடவே செய்வாங்க. அந்த மாதிரி என்னோட லைஃப் ஆரம்பிச்சு, இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது ஆனா நான் ஒரு மேஜிக் என்னன்னா, எனக்கு காரு, பேங்க் பேலன்ஸ், வீடு இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப அதிகமா நான் நெனச்சுட்டு இருந்தேன். அத நெனச்சுட்டு சும்மாலாம் இல்ல. அதுக்காக நான் வொர்க் பண்ணேன். அந்த அந்த டெடிகேஷன் தான். எந்த ஜாபா இருந்தாலும் அத டெடிகேஷனா வொர்க் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் குடுத்தீங்கன்னா, அதுக்கான ரிசல்ட் சத்தியமா இருக்கும். ஏன்னா, இப்போ புதுசா பார்க்குறவங்களுக்கு என்ன ரொம்ப
நான் ரொம்ப லாவிஷான பொண்ணு அப்படின்னு மாதிரி தான் தெரியும். ஆனால் என்ன ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு என்னோட லைஃப் ஸ்டைல், நான் எப்படி வளர்ந்தேன், என்ன மாதிரி அப்படின்றது அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான பொண்ணு. அப்போ நான் சொல்லுவேன், என்னோட கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அக்கா கிட்ட சொல்லுவேன், அக்கா எனக்கு ஒரு காரு, ஒரு பேங்க் பேலன்ஸ், அப்புறம் ஜுவல்லு, ஸோ ரொம்ப பாஷா சூப்பராக அப்படியே கார் விட்டு இறங்கும்போது எல்லாரும் என்ன பார்க்கணும், அப்படியே ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இப்படிலாம் ஸ்டைலாக. அவங்க நடக்கிற வேலையை பாரு அப்படின்வாங்க என்ன. ஒரு நாள் நடக்கும் பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உண்மையாகவே ஒரு நாள் வந்து அவங்கள நான் பார்க்க போகும்போது, இன்ஷா செம நீ சொன்னதை பண்ணிட்டல்ல அக்கா, உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த கார் ஓட்டுறதுக்கு கூட ஒரு வெறி தான் எனக்கு. அப்போ வந்து நான் ஒரு ஷோ முடிச்சுட்டு வரும்போது என்னோட இன்னொரு ஒரு ஒரு கோ ஆர்டிஸ்ட், அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது. அப்போ வந்து எனக்கு மழை மழை டைம் எனக்கு வண்டியுமே கிடைக்கல. ஆனால் நானாக போய் எனக்கு ட்ராப் பண்ணுங்கன்னு கேட்கவும் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. நான் வண்டி போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வேணா ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னுட்டு அப்போ ஏதோ பேசும்போது கார் ஓட்ட கற்றுக்கலாம் நான் அவங்களும் ஸ்லோல சொல்லும்போது, ஆமாம் நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன் அப்படின்னு. எந்த ஜென்மத்தில் கற்றுக்கிட்டு காரை ஓட்டி காரை வாங்கி அப்படின் போது எனக்கு அது ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. சரி, நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணுறாங்க, அவங்க முன்னாடியே நம்ம செம்மையாக வந்து எல்லாரும் நம்ம சூப்பராக கார் ஓட்டுறேன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு வெறி வரும் தெரியுமா. அதை வந்து நான் ஒரு மாதிரிலாம் எடுத்துக்கல, அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு 6 மந்த்து வெறியாக நான் கார் ஓட்டி இப்போ என்னோட என் சரௌண்டிங்கில் அவள் சூப்பராக கார் ஓட்டுவாள். அவங்களே என்னை பார்த்து மிரண்டுட்டாங்க. அந்த உண்மையாக அவங்க அதை என்கிட்ட சொல்லலை, ஆனால் அந்த வார்த்தை அவங்களுக்கு கொத்திருக்குமே நான் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம பாட்டுக்கு சும்மா தான் இருப்போம். நம்மளை டியூன் பண்ணி சொரிஞ்சு விட்டு அவங்களே நம்மளை பெருசாக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே தெரியாதப்போ வந்து இந்த நிறைய உப்மா கம்பெனிலாம் ஏறி இறங்கிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து என்னென்ன ஃபன் நடக்கும்? நீங்கள் போய் தெரியாமல் ஒரு விஷயமா என்ன நம்பி ஏமாந்துருக்கீங்க? நீங்கள் சொல்லும் போதே எனக்கு திருப்பி, ஆனால் நான் ஏமாந்தெல்லாம் போல ப்ரோ. நான் ரொம்ப அதிலலாம் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எல்லாரும் சொல்கிறதையுமே அப்படியே ரொம்ப ஸ்மைலோட கேட்டுப்பேன். நீங்கள் சொன்னால் அதை கேட்டுப்பேன். அது பதிலுக்கு உட்காந்து ஒரு ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படி. ஒரு ஸ்டோரியா? அடுத்த த்ரிஷா நீதான். அன்னைக்கு அப்பவே உஷாராயிட்டீங்க. எனக்கு சத்தியமாக இப்போ நினச்சாலும் திருப்பி வருது. ஐயோ, இது த்ரிஷா மேமுக்கு தெரியுமா? அடுத்த த்ரிஷா நீதாம்மா. பட் சில விஷயங்கள் வந்து இப்போ சொல்லும் போது நமக்கே தோணும், ஓகே இது இவங்க ஏதோ நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு. சில விஷயங்கள்லாம் நமக்கு நம்புற மாதிரியே நடக்கும். ஆஃபீஸ் போடுவாங்க. ஆனால் நான் யாரையுமே நம்பல ப்ரோ, இந்த சினிமா ரிலேட்டட் இந்த கம்பெனி. பட் நீங்கள் அதை லிசன் பண்ணுவீங்கல்ல, அந்த ப்ராசஸ் சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி உங்களை ஏமாத்துறது, எப்படி ஏமாற்றுவாங்க? இப்போ உப்மா கம்பெனி தான், எப்படி ஏமாற்றுவாங்க உங்களை? நீங்கள் தான் ஹீரோயின், கதை இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி. நான் வந்து பேரெல்லாம் சொல்ல விரும்பல, பெரிய பெரிய கம்பெனிஸ் நேம்லாம். அடுத்தது வந்து நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம், அடுத்தது அப்படியா, ஓகே ஓகே. நான் நினச்சிப்பேன் அவங்களுக்கு தெரியுமா, அந்த கம்பெனிக்கு தெரியுமா, நான் மனசில் எனக்கு நானே கவுண்டர் கொடுத்துப்பேன். சார் சூப்பர் சார், ஆல் த பெஸ்ட், சூப்பர். பட் ஓகே, இது நீங்கள் ஹீரோயின் சொன்னப்போ நம்மள அப்படிங்கிறமோ ஓகே. பட் நீங்கள் ஒரு இதில் இன்னும் ஒன் ஆஃப் த ரோல், பட் உங்களுக்கு நல்ல ஒரு இது வச்சு இதுக்கு அடுத்து நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கே ஒரு நம்பரை வச்சு லாஸ்ட்ல ஏமாந்தது இருக்கா? இல்லை, நான் வந்து என்னன்னா எனக்கு நடக்கும் போதே நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால ஃப்ரம் த பிகினிங்கே, இப்போ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அட்வான்ஸ் வந்து அப்போது நான் சொல்கிறது ஒரு மோர் தென் ஒரு 17-18 இயர்ஸ் பேக்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 10,000 ரூபாய் காசு அட்வான்ஸ் வந்து பெரிய விஷயம் தான், 10,000 ரூபாய். அப்போ எனக்கு வந்து ஐயோ 10,000 ரூபாய் வந்துருச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 2 மாதம் சேலரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸ் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் வந்து கம்பெனிக்கு ஷூட்டிங்க்கு போனால் அதுலேருந்து 10 நாள் கூட ஷூட்டிங் பண்ணலை. என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். 10 நாள் கூட ஷூட்டிங் போகல, என்னடா இது. அப்புறமா நான் ஃபாலோ பண்ணுறேன், அந்த பிஆர்ஓ மூலிமா ஃபாலோ பண்ணல, என்னாச்சு. அப்புறமா ஜி அதெல்லாம் நம்பாதீங்க ஜி, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அப்போது அவர் தான் அந்த பிஆர்ஓ நம்மக்கிட்ட பேசும்போது, ஜி இது இந்த படம் வந்துச்சுன்னா நீங்கள் வேறு லெவல். அப்போ அந்த டைமில் ஏதோ ரொம்ப நிறைய ஹிட், அப்போ வந்து அந்த கிராமத்து படங்கள் நிறைய ரொம்ப ஹிட்டு. ஜி இது சூப்பர் ஜி அப்படிலாம் சொல்லும்போது அவரே மாற்ற, ஜி எல்லாம் நம்பாதீங்க ஜி, அடுத்தது பார்த்துக்கலாம் ஜி அப்படின்னும் போது சரி ஓகே. ஓப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு படத்துலேயே நான் வந்து என்னை வந்து டியூன் பண்ணிட்டேன். ஓகே, சினிமாவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம வந்து இதெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு தான் வரணும். 10 நாள் போவாங்க, படம் எடுப்பாங்க, அடுத்த நாள் அது எத்தனை நாள் போகும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. காசுலாம் கொடுத்துருவாங்களா? ஏன் ப்ரோ கேட்குறீங்க? அந்த 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினதோட சரி, அதுக்கப்புறமா நம்மளுக்கு எதுவுமே வரவே வராது. 40 நாள் படம்லாம் பண்ணியிருக்கேன், 25,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அந்த 25 நாள் திருப்பி வந்து ஷூட்டிங் போகும்போது வரல, பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு வாட்டி வாங்கின 25,000 ரூபாய் அதோட இல்லை. இப்போ நம்மளுக்கு பிஆர்ஓ சொல்லுவாங்க, உங்களுக்காவது கிடைக்குதுல்ல, சில பேருக்கு அது கூட கிடைக்காது. ஐயோ பசங்கள்லாம் பாவம் ஃபோன் பண்ணி புலம்புவாங்க, காசு உனக்கு வந்துருச்சான்ச்சா, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க.
ரொம்ப அந்த மாதிரி எல்லா சரௌண்டிங்லையும் கேட்கும்போது ஐயோ சினிமா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த உப்மா கம்பெனிஸ்ன்றது இப்படி தான் போல இருக்கு அப்படின்றது. ஆனால் எல்லா இடத்துலையும் உப்மா கம்பெனி சொல்லணும்னா ஒரு சிலவங்க வந்து ரொம்ப எடுத்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஒர்க் பண்ணின எந்த கம்பெனியுமே படமும் வரல, ரிலீஸும் பண்ணலை, எல்லாமே பாதியிலே ட்ராப். இப்போலாம் வந்து ஆடிஷனுக்கு வந்து முன்னாடி உங்களை நீங்கள் ரீல்ஸ் அனுப்புங்க, உங்களோட ஃபாலோவர்ஸ் என்ன அப்படின்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த போர்ட்ஃபோலியோன்னு ஒரு விஷயம் இருக்கும், இந்த ஃபோட்டோ ஐயோப்பா! ஷூட் பண்ணிட்டு. நீங்க சொல்லும்போதே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஜி. இப்ப என்னாச்சும் ஒரு லொகேஷன் அனுப்பிட்டாங்க, ஜாலியா நம்ம வந்துட்டோம். அப்பலாம் அப்படி கிடையவே கிடையாது. அட்ரஸ் அனுப்புவாங்க. வாட்ஸ்அப் கிடையாது. நார்மல் மெசேஜ் தானே. அந்த நார்மல் மெசேஜ ஒரு பேப்பர்ல எழுதிட்டு, அந்த தெரு தெருவா போயிட்டு ஆட்டோக்கார அண்ணாஸ்லாம் போய், "அண்ணா இந்த தெரு எங்கண்ணா இருக்கு? இந்த ஸ்ட்ரீட் எங்க இருக்கு? இந்த டோர் நம்பர் எங்க?" அப்படின்னு ஃபாலோ பண்ணோம். எல்லாம் அங்க போய் அவங்களுக்கு கால் பண்ணி, "சார் இந்த தெருவுல வந்துட்டு எத்தனாவது வீடு?" சம்டைம் மொட்டையா இதுதான் தெருவுன்னு போட்டு அனுப்பிச்சுருவாங்க. டோர் நம்பர் குடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்பலாம் வந்து நாங்க வந்து அந்த இது எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போவோம். இப்பலாம் அழகா வாட்ஸ்அப் முடிஞ்சிருச்சு. Instagram இருக்கு. சோஷியல் மீடியா பயங்கரமா வளர்ந்துருச்சு ப்ரோ. நாங்க வர காலகட்டத்துலலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபோட்டோ வந்து அங்க தான் போய் எடுக்கணும். லைக் வந்து அப்போ ஃபோனோட பெரிய விஷயம் இல்ல. அப்பலாம் ஃபோன் வச்சிருக்கவங்க பெரிய ஆள். அந்த மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கொரியன் மொபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய வர ஆரம்பிச்சது. அதுலேருந்து ஃபோட்டோஸ் அனுப்புவோம். இல்லன்னா கம்பெனிக்கு போய் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுப்பாங்க. அந்த மாரி தான் இருந்தது தவிர, ரொம்ப கஷ்டம் தான். ஒரு ஒரு கம்பெனி போயிட்டு ஒரு கம்பெனி ஒரு நாளைக்கு வந்தாலே ஒரு ஒரு கம்பெனிக்கு 1 ஹவர் போயிடும். ட்ராவல்க்கே சொல்றேன். சாலிகிராமத்துக்குள்ள சுத்தி வலசரவாக்கத்துக்கு சுத்தி 1 ஹவர் ஆயிடும். லொகேஷன போட்டு போற காலம்லாம் அப்படி இருந்திருந்தா, இன்னும் மேபி நல்லா வளர்ந்துருக்கலாமோ அப்படின்ற மாரி இருக்கு. இப்போ நீங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கீங்களா? இப்போ வந்து நமக்கு ரொம்ப நம்ம கான்ஃபிடென்ட் உடைக்கிற விஷயமே வந்து ரிஜெக்ஷன். நான் ரிஜெக்ஷன் மட்டும் தான் ஆயிருக்கேன் ப்ரோ. அது மட்டும் தான் எனக்கு ஆயிருக்கு. நான் போவேன். எதனால எனக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்றதே எனக்கு தெரியாது. போவோம், பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, எல்லாமே ஆகும். பட் அந்த ஹீரோயின் அப்படின்ற ஒரு மைண்டில் டியூன் பண்ணி நம்ம நம்ம அதான் நம்மள கெடுக்குறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க தான். இல்ல நீ ஹீரோயினா தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏய் நான் ஃப்ரெண்ட் பண்றதுக்கு கூட ரெடியா இருக்கேன். ஏன் நீ வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். நீ வந்து அப்பா என் காதெல்லாம் அந்த ஹீரோயின் மெட்டீரியல்ங்கிறத வந்து உண்மை ப்ரோ. அப்படியே நம்மள டியூன் பண்ணி ஒரு சிலவங்க அப்படி அழிஞ்சு போனவங்களே நெறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் கூட வந்த பிள்ளைங்களே நெறைய பேர் வர முடியல ஹீரோயின் அப்படின்ற நான் ஹீரோயின் தான் அப்படின்ற மாரி இருக்காங்க. பட் நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சேன். சோறு சாப்பிடணும், காசு வேணும், ஹீரோயின்னு உட்காந்துட்டு இருந்தா நம்ம பெயிண்ட் கூட அடிக்க முடியாதுன்றத நான் மைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஓகே ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேரக்டர் அப்போ வந்து ஃப்ரெண்டு கேரக்டர்னா எல்லா பெரிய கம்பெனிஸ்க்கும் நான் தான் ப்ரோ. ஃபுல் எல்லா கம்பெனியுமே உள்குத்து, ரஜினி முருகன் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. கொஞ்சம் 2, 3 பெரிய படங்கள் தான். எல்லா பெரிய படங்களுக்குமே இங்க டேட்டு, அங்க டேட்டு அந்த மாதிரி நெறைய பெரிய படங்கள் பண்ண முடியாமல் கூட என்னால போச்சு. அவ்ளோ படங்கள் பண்ணேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லி பண்ணும்போது நெறையவே சம்பாதிச்சேன். அப்பவே. ஸோ அந்த மாதிரி அவ்ளோ பிஸியா இருந்தேன் ஒரு டைம்ல. ஹீரோயின் பண்ணும்போது ஃபுல்லா உப்மா கம்பெனிஸ் தான். நம்ம இதுக்கு மேல ஹீரோயின்ஸ் அத பண்ண வேணாம். என்ன கேரக்டர் வருதோ அத வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பிஆர்ஓ மூலியமா நான் கரெக்ட்டா மூவ் பண்ணும்போது, எனக்கு அது கரெக்ட்டான டைம்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நீங்க உப்மான்னு சொல்லும்போது அந்த இடத்துலயுமே உங்களுக்கு வந்து அந்த தப்பான அப்ரோச்சஸ்லாம் வந்திருக்குமே. நீங்க வந்து ஒரு பெரிய நீங்க வந்து மெயின் ஹீரோயின் ஆகணும்னா, நீங்க இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணணும். அது அந்த டைம்ல எனக்கு கேட்டிருக்காங்க ப்ரோ. நான் வந்து அவ்வளோதான். அதோட நம்பர பிளாக் பண்ணிட்டு அந்த படமே வேணான்னு விட்டுருவேன் நான். பட் இதெல்லாம் கேட்கும்போது அப்போ உங்களுக்கு புதுசா ரொம்ப இருந்திருக்கும்ல. புதுசா இருந்தது. என்னடா இது இவ்ளோ டைரக்ட்டா இந்த மாரிலாம் அத ஒன்றே டைரக்ட்டா கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு பாலிஷா நம்மகிட்ட பேசுவாங்க. அப்ப அது அவ்வளோதான். அந்த படமும் வேணாம், எதுவுமே வேணாம். அந்த பிஆர்ஓ இருப்பாங்கல்ல, அவங்க ஜி இந்த படம் வேணாம் ஜி. நம்ம வேற ஏதாவது படம் பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டு பேசும்போதே வந்து என்ன கண்டிஷன்னா, காசு கம்மியா இருந்தாலும் இந்த மாரி பிரச்சனைகள் இல்லாத கம்பெனிஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பெரிய கம்பெனிஸ் அதான் இந்த மாரி பிரச்சனைகள் இந்த சின்ன கம்பெனிஸ்ல தான் ப்ரோ நான் வந்து கேள்விப்பட்டுருக்கேன். பெரிய கம்பெனிஸ்லலாம் போகும்போது யாருமே நம்ம கிட்டலாம் வந்து பேச மாட்டாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. அப்படிதான் நான் வந்து எல்லா பெரிய கம்பெனிஸ்லயும் ஒர்க் உங்க பண்ணியிருக்கேன். டேலண்ட் மட்டும் தான் முக்கியம். உண்மை. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைய தான் நம்மகிட்ட பேசுவாங்க தவிர, தேவையில்லாத கான்வர்சேஷன் பில்ட் பண்றது அந்த மாதிரி எந்த கம்பெனிஸ்லயுமே எனக்கு வந்து அந்த மாரி ஆனதே இதுவரைக்கும் ஸ்டில் வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணினது கிடையாது. ஓகே. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது வந்து ஃபேமிலில எப்படி உங்களுக்கு இதெல்லாம் நீங்க வீட்ல போய் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாரிலாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது பயந்துருப்பாங்கல்ல? இல்ல எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும், தங்கச்சி தான். ஸோ அதனால வந்து அம்மா வந்து அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப போல்டா எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுவேன். அம்மா வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து படுத்து தூங்கிடணும். வீட்டுக்குள்ள வந்துரணும். அந்த மாரி நான் வேலைக்கு போம்போதே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுவாங்க. ஐயோ! 8 மணி ஆயிடுச்சு இன்னும் ஆள காணோம் அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. அதனால அவங்க கிட்ட எதையுமே வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன். கேட்பேன் என்ன இந்த கம்பெனி போனேன் வந்தேம்மா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே முடிச்சுப்பேன் தவிர ரொம்ப கான்வர்சேஷன் இதெல்லாம் வரலன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அது பிடிக்கல.
ஓகே. ரொம்ப விருப்பம். ஏன்னா அப்பா இல்லாமல் வளர்க்குறோம், நாளைக்கு யாருமே தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப அந்த கான்ஷியஸ்லேயே அவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மட்டும்தான் அவங்களோட தாட்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அப்புறம் படங்கள் பண்ணி கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. நான் சீரியலில் வந்து எல்லாருமே எங்கள் அம்மா கிட்ட பேசி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து என்னை வந்து அவங்களுக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. நடிக்கிறதே வந்து நம்ம எங்கேயாவது நம்மளை வந்து அங்கீகரிக்கணும், நம்மளை வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதான் ஆசைப்படுவோம். அப்போல்லாம் உங்களுக்கு நடக்காதப்போ எப்படி இருக்கும்? என்னடா வெளியே போகிறோம், இந்த இதெல்லாம் நடிச்சிருக்கோம், என்ன யாருக்குமே தெரில அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ! அது நெறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு படத்துக்கு போகும்போது தான் நான் வந்து அப்ப ஆரம்ப காலம் தானே, ஒரு பெரிய டம்மர மாதிரி நானே மோளமே வேணாம். நானே எல்லாருக்குமே போய் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன், நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். படத்துல போய் பார்க்கும்போது ஆனா எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் சொல்லிட்டாரு. பெரிய இன்ஷால்லா கத்திரிக்கோலா போட்டாங்க. எனக்கு இந்த மாரி வந்து இல்ல நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். ஐய்யயோ! என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்படிங்கும்போது, இல்ல அத ஏதோ உங்க போர்ஷன்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. உங்களது யூடியூப்ல இருக்குன்னாங்க. சரி ரொம்ப சந்தோஷம். சரி வேற என்ன பண்றது? அத சொல்லி கேட்டுக்கிட்டு அவ்வளோதான் ப்ரோ. அத நான் படம் போய் பார்க்கும்போது ஒரு சீன்ஸ் கூட வரலன்னும்போது, அது ரொம்ப எனக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து நான் என்ன நெனச்சுட்டேன்னா, ஒரு படம் கம்ப்ளீட் ஆயி முடிஞ்சு நம்ம தியேட்டர்ல போய் மத்தவங்க பார்த்து தான் சொல்லணும். நம்மளா போய் இத பண்ணியிருக்கோன்றத யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்றத அந்த படத்து மூலியமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். ஸோ எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்கல. மேம் கூட ஒர்க் பண்ணின ஸ்டில்ஸ் எல்லாம் மட்டும் தான் எனக்கு இருந்தது. அதுதான் நான் இப்ப இன்ஸ்டாலயும் போட்டுருக்கேன் நானு. ஸோ அதனால அது வந்து என்னோட லைஃப் டைம்ல அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். முதல் அப்ரிசியேஷன் பாராட்டு ஒரு பொது இடத்துல வந்து உங்களை பார்த்து இந்த இது நீங்கள் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நாள் அந்த ஃபஸ்ட்டு இது எப்பா இவ்வளோ நாள் இதுக்கு தாண்டா ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன ஃபர்ஸ்ட்டு பார்த்து என்ன வந்து ப்ரைஸ் பண்ணது வந்துட்டு கலைஞர் டிவில வந்து ஏவிஎம் புரொடக்ஷன்ல மோகினின்னு ஒரு சீரியல். அந்த டைம்ல அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருந்தது. அப்போ அத பண்ணும்போது, அப்போ நான் பஸ்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து அந்த கேரக்டர் நேம் என்னமோ அப்போ நான் அதில ஸ்பெக்ஸ் போட்டுட்டு குட்டியா தான் இருப்பேன். நீங்க தானே அது உங்க வாய்ஸ் தானே, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்க நல்லா பண்றீங்க. சுட்டித்தனம் இருக்கு உங்ககிட்ட. கீப் இட் அப். நீங்க நல்லா வருவீங்க. உங்ககிட்ட ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க என்கிட்ட வந்து சொன்னோனே அன்னைக்கு நைட்டெல்லாம் நான் தூங்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அப்ரிஷியேட் எனக்கு அதுதான். அதுவும் நான் ஓன் வாய்ஸ்ல தான் வந்து அப்போ டப் பண்ணினேன். அப்போ நான் ஒரே குதிக்கிறேன். அச்சோ! எனக்கு வந்து இந்த மாரி ஒருத்தவங்க ஐயோ சொன்னாங்க. பார்த்துட்டாங்க, ஐயோ அச்சோ! சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹேப்பியஸ்ட் மூமெண்ட் அது. எனக்கு வந்து மறக்கவே முடியாது. பஸ்ஸ விட்டு இறங்கும்போது ஒருத்தவங்க என்கிட்ட அத சொல்றாங்க. அது ரொம்ப ஹேப்பி எனக்கு. இப்போ ரீசெண்டாக உங்களை பார்த்து சொன்ன விஷயங்கள்? இப்போ நான் வந்து இந்த விஜய் டிவில சுட்டுமுடி சுடே பண்றேன்ல, அ எல்லாருமே எனக்கு சொன்னது, அமலா பால் ஒரு படம் பண்ணியிருப்பாங்கல்ல டீச்சர் கேரக்டர். ஸோ உண்மையாவே அந்த அந்த மாரி ஒரு லுக்ல ரொம்ப அழகா உங்கள வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சீரியல் உங்களுக்காகவே நாங்க பார்க்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு ஹேப்பியா இருந்தது. உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு இன்சல்ட் இப்போ வரைக்கும் என் மைண்டில் இருக்குது, அப்புறம் லைஃப்லேயே ஒரு பாராட்டு மறக்க முடியாதுன்னா என்ன சொல்லுங்கள்? அது ஆக்சுவலி என்னன்னா, அப்போ வந்து அம்மா அம்மா நான் தாத்தா வீட்ல தான் நான் இருந்தேன். அம்மா தனியா இருந்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு தனியா இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வளர்ந்த பொண்ணு தான் நானு. இப்போ எல்லாரும் என்ன பார்க்கும்போது சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. சில்வர் ஸ்பூன்லாம் எனக்கு அப்ப என்னன்னே தெரியாது. ஸ்பூனே இல்லைங்க. ஸ்பூன் ஏங்க ஒண்ணுமே இல்லங்க. வீடே கிடையாது அப்படின்ற மாரி தான் சொல்லணும். அப்போ வந்து எனக்கு ரொம்ப பசிக்கும்போது நான் என்னோட நெய்பர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு, அ எனக்கு தாங்க முடியல. ஒரு மாரி கேர் ஆகுது. ஐயோ! அதில ஏதாவது ஒரு கரண்டி சாப்பாடு குடுத்தா கூட போதும் அப்படின்னு நினைப்போம் தெரியுமா? ஸோ எனக்கு வந்து அப்போ நான் அத பார்க்குறேன். ஒரு ஒரு நாய விட நம்மள கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி என்ன ட்ரீட் பண்ணாங்க. அப்பா! அப்படின்னு அது என்னால வந்து அது லைஃப் டைம்ல அத என்னால நினைக்கவே முடியாது. ஒரு மாதிரியாயி அன்னைக்கு நைட்லாம் நான் அழுது எனக்கு ஜுரம் வந்துருச்சு. அந்த பசினால. இப்போ அவங்களே என்ன வந்து பிரைஸ் பண்ணி என்ன பார்க்கும்போது, நம்மள யாரையுமே நான் என்ன சொல்லுவேன்னா, யாரையுமே கேவலமா நம்ம நினைக்கக்கூடாது. யார் எந்த இடத்துல பெருசா ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எப்படி என்ன எனக்கு அத கரெக்ட்டா கன்வே பண்றேன்னா எனக்கு தெரியல. பட் அந்த சின்ன ஒரு இது கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு குத்த உதவும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு அந்த சின்ன விஷயம் கூட அது நம்ம யாரையுமே யாரு பெரிய ஆள் சின்னதா ஆகலாம். சின்ன ஆளுங்க பெரிய ஆள் ஆகலாம். ஸோ யாரையுமே ஒருத்தர் தோற்றத்த வச்சோ, ஒருத்தவங்களோட சூழ்நிலைய வச்சோ நம்ம வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணவே கூடாது. அந்த நேரத்துல அதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய வெறி தான். நம்ம லைஃப்ல நல்லா வரணும். நம்மள எவ்ளோ கேவலமா பேசுறாங்க, என்ன மாரி பேசுறாங்க அப்படின்றது தான் அது என்னோட லைஃப் டைம்ல எனக்கு வந்து மறக்கவே முடியாது. பாராட்டுனா பாராட்டு வந்து என்ன சொல்லலாம்னா, எனக்கு வந்து அது ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியாது. சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஆ
இதெல்லாம் வேஸ்ட். ஏங்க பாராட்டு தானங்க. இல்லை அதை நான் சொன்னால் அது அவங்கள தான் சொல்கிறேன்றது தெரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. அதனால் அதை வந்து சொல்ல முடியாது. பாராட்டு தாங்க, நல்ல விஷயம் தானே. இல்லை அது அவங்க ரொம்ப என்னை டீக்ரேட் பண்ணதுனால தான் அந்த பாராட்டுமே வந்ததில்ல அவங்க வாயில இருந்து. ஸோ அந்த டீக்ரேட் பண்ணவங்க கிட்ட இருந்து தான் எனக்கு அந்த பாராட்டு வந்தது. அதுதான் பாராட்டும் அங்க இருந்தா, இன்சல்ட்டும் அங்க இருந்தா. அங்க இருந்து தான். அப்போ வந்து நீங்க என்ன பிரைஸ் பண்ணும்போது எனக்கு அது எனக்கு பெருசாவே தெரியல. ஓ இதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறமா நீங்க என்ன பிரைஸ் பண்ணுவீங்களா? என் கூட நான் இல்லாத போது யார் இருந்தீங்க? யார் என் கூட? அது மட்டும் தான் எனக்கு தேவை தவிர, நான் நல்லா வந்த பிறகு நீங்களா இருந்தாலும் ஒண்ணுதான், எனக்கு இல்லைனாலும் ஒண்ணுதான். ஸோ அந்த அந்த மாதிரி தான் எனக்கு. இப்போ நீங்க நடிக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி இது பண்ணும்போது உங்க ஹஸ்பண்ட்லாம் பொசசிவா இருக்காரா? ஐயோ என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்வீட், பொசசிவ். என்ன பண்ணிடுவாரு? இன்னைக்கு வரும்போது ஆஃப் பண்ணிடுவாரா? சரி அந்த மாதிரி இல்லை. உண்மையாவே இந்த இடத்துல வந்து நான் இப்போ பேசுறேன்னா தீபன் மட்டும்தான். அவர் இல்லைன்னா நான் இந்த இந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகும்போது அவங்க வீட்டில் எதுவுமே நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு மீடியாலாம் செட் ஆகாது, ஏதாவது ஒர்க் வேணா பண்ணுமா அப்படின்னு மாமியார் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் அந்த மைண்ட்க்கு என்ன டியூன் பண்ணிட்டேன். சரி பிடிக்கல, நம்ம லவ் பண்ணிட்டு வந்திருக்கோம், நாளைக்கு இதனால பிரச்சனை எங்கேயுமே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அவர்கிட்ட சொன்னேன். சரி நான் ஏதாவது ஒர்க் வேணா பண்ணுறேன், ஏதாவது ஜாப் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி இப்போ தானே மேரேஜ் ஆச்சு, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 months வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, அப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ஆக்டிவான இதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி அப்போ ஆக்டிவ் கிடையாது. அப்போ வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு பேசும்போது அவர் சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டார். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நீ இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, ஆனால் நீ வந்து அதை மிஸ் பண்ண வேண்டாம், நீ போ நான் அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி அகெயின் நான் ட்ரை பண்ணது தான். அந்த நேரத்தில் அவருக்கு வந்து அது எனக்கு சொல்லி நீங்கள் போ என்னை அனுப்பலைன்னா நான் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. ஓகே. இவ்வளோ இந்த இடத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு காரணம் எல்லாமே அவர் மட்டும்தான். என்னை ஒரு பிராண்டாக மாற்றி, அவருக்கு தெரியும் நான் எப்படி இருந்து வந்த ஒரு பொண்ணு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னும் போது அவருக்கு ரொம்ப ப்ரௌட். அவர் சொல்லுவாங்க, பரவாயில்ல இந்த அளவுக்கு அவங்கள க்ரூம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, ரொம்ப டேலண்டான பர்சன் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே. உங்களோட இன்ஸ்டா போஸ்ட்லாம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது தெரியுது. ஆகுன்னா முருகன் கோயிலுக்கு ஆட்டோவில் போகிறத நான் பார்த்தேன். ஸோ முருகன் உங்களுக்கு செஞ்ச மிராக்கள் என்ன? ஏன் இப்படி ஒரு பாண்ட் முருகன் கூட? எனக்கு ட்ரெண்டில் இல்லாத முதல்லேருந்தே நான் ரொம்ப முருகனோட டிவோடி தான். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஞாபகம் இருக்குது. அப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப முருகரை தெரிஞ்சது டைம் அதுதான். நான் பேசிக்கலி கிறிஸ்டின் பொண்ணு. அப்போ வந்து அவங்க வந்து இந்த டியூஸ்டே நீங்கள் கிறிஸ்டினா? நான் கிறிஸ்டின். கன்வெர்ட் ஆகிட்டீங்களா ஹிந்துவா? ஸோ வந்து அப்படி தான் எனக்கு ஆரம்பிச்சது. அப்போ வந்து அவங்க வந்து எப்படி டியூஸ்டே போய் விளக்கு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அப்போ என்ன வேண்டிக்கிறீங்கன்னு நான் கேட்கும்போது, வேண்டுதல் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கூட நான் அம்மாக்கெல்லாம் தெரியாது. அம்மா வந்து பயங்கர இது சண்டே எல்லா ப்ரேயர்ஸ்க்கும் என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சம்டைம் கஷ்டமாக இருக்கும். பாவம் எல்லா கிறிஸ்டின்ஸும் என்னை கோச்சிக்காதீங்க, ஏன்னா அங்கே மாஸ் பண்ணுவாங்களா, ரொம்ப நேரம் மாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப உட்காரவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதிலலாம். எவ்ரி சண்டே கூப்பிட்டு போயிடுவாங்க என்ன, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அம்மாவுக்கு தெரியாமல் நான் வந்து ஆஃபீஸ் பசங்களோட போகும்போது இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதெல்லாம் இருக்குது. அப்போது எனக்கு வந்து அவங்க மூலிமா, துர்கான்னு நினைக்கிறேன் அவங்க மூலிமா தான் நான் வந்துட்டு இந்த தமிழ் சாமி கோயிலுக்கெல்லாம் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி நீ முருகர்கிட்ட வேண்டிக்கோ, நீ என்ன வேண்டியோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் அப்படின்னாங்க. அப்போ நான் ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட போய் வேண்டி சாமி கும்பிட்டது என்ன அப்படின்னா, நான் தீபனை கல்யாணம் பண்ணிக்கணும் முருகர் அப்படின்னு தான் நான் வேண்டினேன். ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட கும்பிட்டது அது வேணும். ஆனால் நீ வந்து அதை வேண்டிட்டு இத்தனை நாள் இப்படின்ற மாதிரி நீ பண்ணுனாங்க. சரி ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்க சொல்கிறாங்க அப்படி. எனக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. அது கல்யாணம் கூட அப்போல்லாம் நடக்கலை, ரொம்ப இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு நடந்துச்சு. சரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எத்தனை நாளும் வாரம் சொல்லுவாங்க, அந்த வாரம் வந்து 12 வாரம் 6 வாரம் இருக்கும். ஐ திங்க் ஒரு 6 வீக் நான் வந்து பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா போச்சு அப்படியே ஏதாச்சும் கல்யாணம் வரைக்கும் போச்சு. அப்புறம் இல்லை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி அப்புறம் நான் மீடியாக்குள்ளே வந்ததுனால அப்படியே ட்ராப் ஆகி ஐ திங்க் ஒரு 8-9 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து முருகர் அப்பத்துலேருந்தே எனக்கு ரொம்ப அப்பா கனெக்ட் ஆனது தான் அப்போ கனெக்ட் ஆனது வரைக்கும். தான். உங்கள் ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ என்ன டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்? ஏதாவது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? தயிர் அதுன்னு ஏதோ மிக்ஸ் பண்ணி ஏதோ தேய்ப்பாங்க. நீங்கள் என்ன அந்த மாதிரி பண்ணுறீங்க? ஆக்சுவலி இதெல்லாம் லாங் ஹேர் இல்லை ப்ரோ, நிறைய இருந்தது. நான் இப்போ தான் கட் பண்ணிட்டேன், மெயின்டைன் பண்ண முடியாமல். நான் ஒரே ஆயில் தான். எனக்கு மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் வந்து அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கருவேப்பிலை, தென் வந்துட்டு வெந்தயம், கோகனட் ஆயில் இருக்குல்ல, அது வந்து வீட்லேயே ரெடி பண்ணி நான் வந்துட்டு அதுதான் நான் வந்து போடுறேன். அந்த ஒரே ஒரு ஆயில் மட்டும்தான். ஏன்னா அது எப்படி என்ன பண்ணுவீங்க? பேராஷூட், வெந்தயம், கருவேப்பிலை, அவ்வளோதான்.
ஸோ அந்த பேராஷூட் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து அதில் வந்து எதுவுமே நான்வெஜ் செய்யாத ஒரு பாத்திரத்தில் நல்லா காய்ச்சிடணும். அந்த நல்லா கொதிச்சு வரும்போது இந்த வெந்தயம் கருவேப்பிலை இருக்குல்ல, அதை தனியாக வறுத்துட்டு கிரைண்ட் பண்ணிடணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற போது இதை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வரும். எனக்கு வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சு முடி. இது வந்து எனக்கு ஒரு ஹேர்ட்ரெஸ்ஸர் தான் எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்க வந்து அப்போ சில்லுக்கு மேமுக்குலாம் வந்து பண்ணினவங்க. சில்லுக்கு மேம் வந்து அப்போ அதுதான் போடுவாங்க. இவங்க பண்ணி கொடுப்பாங்க போல இருக்கு. அப்போ வந்து எனக்கு சொன்னாங்க, "இதை நீ ட்ரை பண்ணு. இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்." அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க சொல்லி இதை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஒர்க் அவுட். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து மோர் தென் நான் வந்து வேறு எதுவுமே இல்லை. பாடி ஷாப்பில் வந்து பனானா ஷாம்புன்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு இது போடுறேன், அது போடுறேன், அது இதுன்னு நான் எதையுமே போட்டு இது பண்ணிக்கவே மாட்டேன். ஒரே பிராண்டு, ஒரே ப்ராடக்ட், அவ்வளோதான். இதே சில்க் மேம் யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ ஆக்ட்ரஸ் சில்க். சில்க் அவங்க பர்சனல் அட்ரஸராக எனக்கு சத்தியமாக தெரியாது, சாரி. அப்போ வந்து அவங்க அது பண்ணுறத வந்து இவங்க சொன்னாங்க, அவங்க அதுதாம்மா பண்ணுவாங்க, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொன்னாங்க. ஓகே, ஹேருக்கு சில்க்கு, ஃபேஸுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும், அப்புறம் இந்த டே க்ரீம், நைட் க்ரீம், சன்ஸ்க்ரீன்லாம் வந்து நான் என்னோட ரொட்டீனில் எப்போவுமே இருக்கிறது. அதெல்லாம் ஓகேங்க. இதெல்லாம் ஹோம்மேடில் ஒன்று செய்வாங்களா, அதெல்லாம் இல்லையா? ஹோம்மேடில் வந்து நான் என்னென்னா பைத்தமாவு இருக்குல்ல, பைத்தமாவு கிடைக்கிற டைமில் நான் வந்து போடுவேன், கர்ட் போடுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். கடல மாவு வந்து போட மாட்டேன். கடல மாவு என்னென்னா ரொம்ப ட்ரை பண்ணி ஃபேஸை வந்து பிளாக் ஆகிடும். நிறைய பேருக்கு தெரியாது. அதை ஆனால் நான் 2-3 இடத்துல நான் பர்சனலாக பேசும்போது கூட என்னோட யூடியூப் சேனலில் கூட சொல்லியிருக்கேன். அதனால் வந்து கடல மாவு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு பதில் பைத்த மாவெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இருக்கும். இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? ஞானம்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ நிறைய வந்து புக்ஸ்லாம் படிப்பேன். ஓகே. அப்போ வந்து இந்த பியூட்டி டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப மலர் பேஜில் வந்து ஒரு பக்கம் போடுவாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுறது தான். இது எந்த ஹீரோயின்? சில்க் சேம் சில்கா இல்லை? இது வந்து நார்மலாக நானே பார்த்து ஓகே, பண்ணது தான். ஒன்லி ஹேர் மட்டும். ஹேர் வந்து சில்க் மேம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஹேர் அப்போ எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன். அப்போ அம்மா சொல்லும்போது ஹேர் ட்ரெஸ்ஸர் அம்மா சொல்லும்போது, "அம்மா அப்படியாம்மா, இருங்கம்மா நாளைக்கே சென்னை போயிட்டு நான் அதை பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணி அது உண்மையாகவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் முடி தின்னா கம்மியாக தான் இருந்தது ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் இதை கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் நான் எந்த ஹேர் ஆயிலுமே மார்க்கெட்டில் இது போடுறேன், அது போடுறாங்கன்னு நான் எதையுமே மாற்றினதில்ல. கொஞ்சம் நல்லா ஃபிஷ்ஷு, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துப்பேன் நான். ஓகே, ஃபுட்டும் ரொம்ப முக்கியம். ஃபுட்டு தான் முக்கியமே. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. தேங்க்யூ. வீடுதோறும் அரசு சேவைகள். மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.